அன்பின் வணக்கம். விஜி விலாக்ல இது புத்தகங்கள் பேசட்டும். புத்தகங்கள் பேசட்டும்ல நம்ம ஒவ்வொரு புத்தகங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அப்படின்னு ஒரு தனி வரிசையை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற புத்தகம் அன்னை வயல் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய எழுத்தாளர் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் இவர் எழுதியிருக்கிறாரு. இதை மொழிபெயர்த்தது பூ சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்துடைய பின்னட்டையை நான் முதல்ல வாசிச்சிடுறேன். வாழ்க்கையின் உரைநடையை பொற்கவிதையாக மாற்றுகின்ற திறமை சிங்கிஸ் ஐத்மாத்தவிடம் உண்டு அப்படின்னு லிதரதுர்னயா கெஜெட் அப்படிங்கிறவர் மாஸ்கோவில் 1976 சொல்லியிருக்காரு. அடுத்து வெளிநாட்டு வாசகர்களின் விமர்சனங்களிலிருந்துன்னு ஒரு வரி கொடுத்துருக்காங்க. சிங்கிஸ் ஐத்மாத்தவ் நம் காலத்திய வாழ்க்கையின் ஆன்மீக பண்பை தொன்மையான கீழ்த்திசை மக்களின் வீறுமிக்க துன்பக் கவிதையுடன் மிகவும் அசாதாரணமான முறையில் இணைக்கிறார். அவருடைய எழுத்துக்களில் உள்ள கவித்துவத்தின் ஊற்றுக்கண் இதுவே. அன்னை வயல் அப்படின்ற இந்த புத்தகம் போர்க்காலத்தில் நடந்த விஷயங்களை அடிப்படையாக வச்ச ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தை பற்றிய கதையாக இருந்தாலும் இதோடைய பின்புலம் இது எதை பற்றி பேசுது அப்படின்னா முழுக்க போர் சூழலில் மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் துன்பத்தையும் பேசுது. அது யார் வாயிலாக பேசுதுன்னா தல்கோனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி தன்னோட வயல்கிட்ட தன்னுடைய கதையை சொல்ல வராங்க. வயல்கிட்ட பேசுவாங்க. அவங்க எப்பயுமே வயலுக்கும் அவங்களுக்குமான ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அவங்க பேசுனா அந்த வயலும் அவங்களோட திரும்ப பேசும் அப்படிங்கிற மாதிரியாக தான் இந்த கதை இருக்கும். அன்னை வயல்னு எதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோட அம்மா மாதிரி என்னோட வயல், நான் அதனால் எங்கள் அம்மா கிட்ட என் கதையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தல்கோனை வயல் இவங்க 2 பேர் தான் இந்த கதையோட முக்கியமான 2 கதை மாந்தர்கள். இந்த அம்மா தன்னோட கதையை எப்படியெல்லாம் ஆரம்பித்தோம், தான் வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், தன்னுடைய காதல் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் உழைச்சாங்க, அவங்க ஊரில் உழைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம், இது எல்லா கதையும் சொல்லும். இந்த எல்லா கதையும் சொல்லும் போதே கதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி இருக்கும். நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை, என்னால் இன்னும் அவன்கிட்ட சொல்ல முடியல. அந்த அவன் அப்படிங்கிறது யாருன்னா இந்த அம்மாவோட பேரனான்னு கேட்டால் ஆமாம் பேரன் தான், இல்லையான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு ரொம்ப அழகான ஒரு உறவை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட தன்னோட கதையை இதெல்லாம் சொல்ல முடியலையே, அவன் யாருங்கிற பின்புலத்தை அவன்கிட்டயே சொல்ல முடியலையே, நான் எப்போ தான் சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வயல்கிட்ட பேசுகிறதா தான் இந்த கதை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு போர் அப்படிங்கிறது மனிதனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை யாரோ 2 பேர் எங்கேயோ எதற்காகவோ 2 பேர் நிறைய நபர்கள் எதற்காகவோ எல்லை பிரச்சனையாக இருக்கலாம், என்னாடு இது என்னாடு அதுன்னு சொல்கிற பிரச்சனையாக இருக்கலாம்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் போர் வர போகிறதில்ல. இல்லை சிலருடைய பேராசையாகவும் இருக்கலாம், சிலருடைய அதீத கற்பனையாகவும் இருக்கலாம். இப்படி போருக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த போர் சூழலில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா இது எதற்குமே சம்பந்தம் இல்லாமல் தானே உழைச்சி தானே சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சுக்கிட்ட அதிகமான சராசரி மக்கள் தான். அவங்க தான் இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி நமக்கு போர் வந்தாலும் சரி, இது 1ஆம் உலக போராக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டங்கள் இல்லை பண்ணையார்கள் அதுக்கும் முன்னாடி போய் நம்மளுடைய தனித்தனி குடிகளாக இருந்தோம் இல்லையா, குழுக்களாக இருந்தோம் இல்லையா மனித இனம், அப்போ வரைக்கும் போய் இன்றைக்கி இந்த 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா போர் நடக்கிற எல்லா காலச்சூழல்லையும் பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அதற்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் இருக்கும். அதை தான் இந்த கதை ரொம்ப அழகாக சொல்லுது. சோவியத் ரஷ்யாவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தை ஒரு குழுவாக இணைஞ்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களே கோதுமை வயல்கள்லாம் ரொம்ப அழகாக பயிரிடுறாங்க. அதோட முதல் ரொட்டியை ரொம்ப புனிதமாக நினச்சி சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்போ தான் முதலையாக டிராக்டர் அப்படிங்கிறது ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ உழவும் தொழிலும் தான், உழவு தான் அவங்களுக்கு தொழில், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்குது. 3 மகன்கள் தல்கோனைக்கு பிறக்கிறாங்க. 3 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த 3 பேரையும் தன்னுடைய கணவனையும், சுவான்குள்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கணவனையும், இந்த 3 மகன்களையும் இந்த நாட்டுக்காக இந்த போருக்காக ஒரு தாய் ஒரு பெண் இழக்கிறாள். அந்த வலி ஒவ்வொரு முறையும் அவளுக்கு என்னவா இருந்திருக்கும். ஒரு மரணம் அப்படிங்கிறதே தாங்க முடியாத விஷயம். மீண்டும் மீண்டும் ஒரே குடும்பத்தில் இத்தனை மரணங்கள், இதே போல் எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும். தல்கோனை வாயிலாக நம்ம தல்கோனையோட ஒரு குடும்பத்தை மட்டும் பார்க்குற கதை இல்லை இது. தல்கோனையை போல் எத்தனை குடும்பங்கள், எத்தனை குடிகள், எத்தனை போர்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விக்குறியாக இருக்கும். அந்த தல்கோனையோடைய மருமகள் வேற இருப்பா வீட்டில். அவள் அப்போ தான் கல்யாணமான ஒரு புதுசாக வாழ்க்கையை தொடங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான இளம் பருவ ஜோடி. அவனும் கிளம்பி போருக்கு போவான். இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக இந்த கதை இன்னொரு முக்கியமான விஷயம், கதை முழுக்க அப்படி கவிதை அற்புதமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஆகாச கங்கை இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போதெல்லாம் வைக்கோல்காரன் பாதை போல் இருக்கிறது,
அந்த பெண்ணுக்கு, அதாவது தல்கோனைக்கு காதல் வந்தப்பையும் சரி, திருமணம் நடந்தது, அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான எல்லா நாட்கள்லையும் அந்த வைக்கோல்காரன் பாதையை பார்க்குறதாவே இருக்கும். அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கதையுடைய முதல் அத்தியாயத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவள் புதிதாக சலவை செய்த வெள்ளை உடையும் பஞ்சு வைத்து தைத்த கருப்பு ஜிப்சிக் கோட்டும் வெள்ளை தலைக்குட்டையும் அணிந்து அரிதாள்களுக்கு நடுவே ஒற்றையடி பாதையில் மெதுவாக நடக்கிறாள். அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை. கோடைகால சந்தடிகள் அடங்கிவிட்டன. வயலில் ஆட்களின் குரல்கள் கேட்கவில்லை. நாட்டுப்புற பாதைகளில் லாரிகள் புழுதி கிளப்பவில்லை. தொலையில் அறுவடை இயந்திரங்கள் தென்படவில்லை. கால்நடை மந்தைகள் அறுவடை முடிந்த வயல்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. பழுப்பு நிற நெடுஞ்சாலைக்கு அப்பால் தொலைவில் கண்ணுக்கு எட்டாதவாறு பறந்திருக்கிறது கூதிர்கால ஸ்தெப்பி வெளி. புகை நிறத்தில் மேகக்கூட்டங்கள் அதற்கு மேலே ஓசையின்றி மிதக்கின்றன. வயல் மீது இறைச்சலின்றி வீசும் காற்று சீகுகளையும் உலர்ந்த புல் தாள்களையும் திரட்டி கொண்டு சத்தமில்லாமல் ஆற்றை நோக்கி செல்கிறது. காலை குளிரில் நனைந்த புல் மணக்கிறது. நிலம் அறுவடைக்கு இளைப்பாறுகிறது. விரைவிலேயே மோசமான பருவம் தொடங்கிவிடும். மழை கொட்டும். முதல் வெண்பனி தரைமேல் பொடி தூவும். பனி புயல்கள் சீரும். இப்போதோ இங்கு நிசப்தமும் அமைதியும் இருக்கின்றன. அவளுடைய செயலில் குறுக்கிட வேண்டாம். இதோ அவள் நின்று ஒளியற்ற முதிய விழிகளால் நாற்புறமும் நெடுநேரம் நோக்குகிறாள். வணக்கம் வயலே என்று தனிந்த குரலில் சொல்கிறார். வணக்கம் தல்கோனை, வந்து விட்டாயா? இன்னும் மூப்படைந்து விட்டாய். ஒரே அடியாக நரைத்து போனாய். தடியூன்றி நடக்கிறாய். ஆம், வயது ஆக்கி கொண்டு போகிறது. மேலும் ஓர் ஆண்டு முடிந்து விட்டது. வயலே, உனக்கு இன்னும் ஓர் அறுவடை நடந்து விட்டது. இன்று நினைவு நாள். தெரியும், உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தல்கோனை. நீ என்ன இந்த தடவையும் தனியாகத்தான் வந்திருக்கிறாயா? அதுதான் பார்க்கிறாயே, மறுபடியும் தனியாகத்தான். அப்படியானால் நீ அவனுக்கு இதை பற்றி இன்னும் ஒன்றுமே சொல்லவில்லையா? இல்லை, நான் துணியவில்லை. யாரேனும் தற்செயலாக வாய்த்தவரை ஏதேனும் சொல்லிவிட மாட்டார்கள் என்று நீ நினைக்கவில்லையா? இப்படிதான் தல்கோனையும் வயலும் பேசுகிறதா இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த புத்தகம் இதில் இன்னொரு முக்கியமான இந்த புத்தகத்தை பற்றின ஒரு தகவல் இந்த அச்சடிக்கப்பட்டது மாஸ்கோவில் தான் அச்சடிக்கப்பட்டது. 1966 அச்சடிக்கப்பட்டது. ராதுகா பதிப்பகம் மாஸ்கோ. விற்பனையாளர்கள் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இப்போ உங்களுக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வேறு ஒரு பதிப்பில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாசித்து பாருங்கள். உங்களோட அனுபவம் எப்படின்னு இருக்குன்றதை என்னோட பகிர்ந்துக்கங்க. அன்பின் வணக்கம்.